வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட் தான் நான் உங்களுக்கு படிக்க சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ அதுல செகண்ட் யூனிட் வந்து ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து தேர்ட் யூனிட்டுக்கான கிளாஸ் தான் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் ஃபோல்டர் வைஸா கொடுத்துருப்பேன். ஸோ அதுல வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? அது இன்னைக்கு வந்து தேர்ட் யூனிட்ல ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். அது என்ன கொஸ்டின் அதை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்த உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் போவோம். அது என்ன கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க, டெலார் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் 4 தூண்கள். இந்த டெலார் குழு வந்து கல்வியோடைய 4 முக்கியமான தூண்களை பத்தி தான் இந்த கேள்வியில சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த 4 முக்கியமான விஷயம் சேர்ந்ததுதான் கல்வி. இந்த 4 விஷயம் இல்லாதது முழுமையான கல்வி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த 4 விஷயம் என்ன? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த 4 விஷயம் கரெக்டா இருந்துச்சுன்னா கல்வி சிறப்பா இருக்கும். இந்த 4 சேர்ந்ததுதான் கல்வி அப்படின்னு இந்த டெலார் குழு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த 4 விஷயம் என்ன அதை நம்ம பார்த்துருவோம். இப்ப பாருங்க, கல்வியின் 4 தூண்கள். கல்வியின் 4 தூண்கள். ஃபர்ஸ்ட் வந்து அறிந்திட கற்றல், இது முதல் தூண். செய்திட கற்றல், இது இரண்டாவது தூண். அடுத்து ஒன்று கூடி வாழ கற்றல், இது மூன்றாவது தூண். அடுத்து தனித்தன்மையுடன் கூடிய முழு ஆளுமையாக வளர்ச்சி பெறுதல், இது நாலாவது தூண். சரிங்களா? சார் இது ஒவ்வொரு தூண் என்ன சார், இது 4 சேர்ந்ததுதான் கல்வின்னு சொல்றாங்களே. சோ ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். இப்ப பாருங்க, அறிந்திட கற்றல். அதெல்லாம் சார் அறிந்திட கற்றல் அப்படின்னா பாத்தீங்கன்னா கற்க கசடற அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதாவது படிக்கிற விஷயத்த முழுமையா பொருள் உணர்ந்து அது தவறு இல்லாம, அதாவது படிக்க ஆரம்பிக்கும் போது சில தவறு வரலாம், அந்த பொருளை உணர்றப்ப சில தவறு வரலாம், அதெல்லாம் தாண்டி அந்த 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 படிக்கிற அந்த பொருளை அந்த படிக்கிற அந்த கண்டென்ட்டை வந்து பொருளோட படிச்சு அதை புரிஞ்சு மனசுல நினைவுறுத்துக்கணும். அதான் சொல்றாங்க, மனசுல நம்ம நினைவு வச்சுக்கணும். அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா அறிந்திட கற்றல். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு சமையல் கலைஞர் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்க, சமையல் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கூட போட்டுருவாரு, காரம் கொஞ்சம் கூட போட்டுருவாங்க. அடுத்தடுத்து அவர் பழக பழக அந்த சமையல் வந்து கரெக்டா அளவு, உப்பு அளவு கரெக்டா இருக்கும், கார அளவு கரெக்டா இருக்கும். அதுல வந்து அப்ப என்ன அதை முழுசா அவர் புரிஞ்சுக்கிறாரு, எவ்வளவு உப்பு போடணும் எவ்வளவு காரம் போடணும் சொல்லி அது புரிஞ்சுக்கிறாரு. அதுதான் அறிந்திட கற்றல். அதே மாதிரிதான் பாடத்துல இந்த கண்டென்ட் என்ன, இது எது சம்பந்தமானது, எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டது தான் இந்த அறிந்திட கற்றல். எதையுமே புரியாம படிக்கக்கூடாது. அப்படி புரியாம படிச்சா அது எதுக்கு யூஸ் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இது முதல். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சு படிக்கணும். அந்த கண்டென்ட்ல ஆரம்பத்துல தவறு இருந்தாலும் ஆனா போக போக அந்த கண்டென்ட்டை புரிஞ்சு படிக்கணும். இது முதல் தூண். என்ன பாருங்க, அப்படி புரிஞ்சு படிக்கிறது எதுக்காக, அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக அதை புரிஞ்சு படிக்கணும். ஒரு அறிவியல் ஒண்ணு படிக்கிறோம், அறிவியல் ஒரு ஆய்வை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தணும்ல. அப்ப முழுமையா புரிஞ்சுக்கிறது முதல் தூண், அதை செயல்படுத்துறது இரண்டாவது தூண். அதான் செய்திட கற்றல். சரிங்களா? ஓகே சார், இப்போ உங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் அறிந்திட கற்றல் பார்த்துட்டோம், அது அடுத்து செய்திட கற்றல், அதை செயல்படுத்துறது சொல்லிட்டோம். இந்த ரெண்டுமே எதுக்காக, நம்முடைய சமுதாயத்துடைய நலனுக்காகத்தான். நம்ம கத்துக்கிற கல்வி, அந்த கல்வி மூலமா நம்ம செயல்படுத்துறது நமக்கும் நலன் பயக்கணும், சமுதாயத்துக்கும் நலன் பயக்கணும் அப்படின்றதா. இதுதான் உண்மையான விஷயம். ஒரு புது கண்டுபிடிப்பு எதுக்காக, நம்ம நாட்டுக்காக, நம்ம சமுதாயத்துக்காக தான். ஒரு புதிய செயல்முறை எதுக்காக, நம்ம நாட்டுக்காக, நம்ம சமுதாயத்துக்காகத்தான். அப்ப கல்வி என்பது பொருள் உணர்ந்து படிக்கணும், அதை செயல்படுத்தணும். அந்த செயல்படுத்துறது வந்து சமுதாயத்துக்கு நலனா இருக்கணும். இதுதான் மூணாவது விஷயம். இப்ப பாருங்க, ஒன்று கூடி வாழ கற்றல், அதுதான் நம்ம சமுதாயம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் அதை கண்டுபிடிக்கும். இப்போ இந்த சமையல் எதுக்கு நம்ம கொஞ்சமா அதை கத்துக்கிறோம், நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஆரோக்கியமா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்றதா. ஒரு சமையல் கலைஞர் என்ன செய்யறாரு, அந்த நிகழ்ச்சிக்கு வர்றவங்க எல்லாரும் நல்லா சாப்பிடணும் அப்படின்றதா அந்த தொழில நிபுணத்துறாரு. இதுல முதன்மையான காரணம் யாரு, சாப்பிடறவங்க எல்லாரும் நல்லா, நம்மளும் அதை சாப்பிடணும், நம்ம நல்லா இருக்கணும், அதை சாப்பிடறவங்களும் அந்த டேஸ்ட் உணர்ந்து சாப்பிடணும் அப்படின்றதானே. அப்ப பொருள் உணர்ந்து கற்றல்,
அறிந்திட கற்றல், அதை செயல்படுத்துறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ மூணாவது பாயிண்ட் வந்து நம்ம சமூகத்துக்கு பயனா இருக்கணும். ஓகே, இந்த 3 விஷயம் கரெக்டா பண்ணிட்டோம்னா அவன் அந்த துறையில தனித்துவமான முழு திறமையுடைய ஆளா மாறுறான். இந்த 3 சரியா இருந்துச்சுன்னா அந்த துறையில அவன் தனித்துவமிக்க முழு திறமையான ஆளாக மாறுகிறான். இந்த 4 இப்படி மாறுறதுதான் என்ன சொல்றா, கல்வியின் 4 தூண்கள் சொல்றாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதாவது புரிந்திட கற்றுறாங்க, அடுத்து செயல்படுத்துறாங்க, அடுத்து ஒன்று கூடி வாழ்வு, சமுதாயம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு அது வரைக்கும் இந்த 3 சேர்ந்து கரெக்டா நடந்துருச்சுன்னா 4வது அந்த துறையில அவன் நிபுணத்துவமா ஆயிடுறான். அவன் முழுமையா அதை புரிஞ்சுக்கிட்டு தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடறான். இப்படி வெளிப்படுத்துறதுக்கு பேருதான் கல்வி. இதுதான் கல்வியோட முக்கியமான 4 தூண்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம செயல்படுத்த இல்லாம இந்த 4 விஷயத்துக்குள்ளதான் சுத்தி வரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன் பாருங்க. தனிநபர் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு. பாருங்க, தனிநபர் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சொல்ல பாத்தீங்களா? நமக்கும் பயனுள்ளதா இருக்கணும், சமுதாயத்துக்கும் பயனுள்ளதா இருக்கணும். அதாவது சமுதாய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக திகழ்வது கல்விதான். கல்வியின் முக்கிய பணியே நாம் ஒவ்வொருவரும் உள்ளார்ந்த ஆற்றல்களையும் திறன்களையும் முழுமையாக மலர்ச்சி செய்வது. நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய முழுமையான ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதான் சொல்றாங்க. அது பாருங்க, ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வாழ்க்கை குறிக்கோள்களை எய்திட உதவுவதோடு சமுதாயத்தில் பிறரோடு ஒன்று கூடி செயல்படவும் அமைதியாக வாழ்வதற்கும் தேவையான வல்லமையை உருவாக்குவதே ஆகும் என டெலார் குழு அறிக்கை குறிப்பிடுகிறது. அவங்க சொன்ன அந்த 4 தூண்கள் தான்: அறிந்திட கற்றல், செய்திட கற்றல், ஒன்று கூடி வாழ கற்றல், தனித்தன்மையுடன் கூடிய ஆளுமையாக வளர்ச்சி வருது. ஃபர்ஸ்ட் அறிந்திட கற்றல், ஒவ்வொன்றுக்கான பொருளை சொல்லிட்டு மற்றதை நீங்க ஈஸியா படிச்சலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அறிந்திட கற்றல். அறிந்திட கற்றல் சொல்றாங்க பாருங்க, இது கற்க கற்றல் என்பதை குறிக்கிறது. சொல்ல பாத்தீங்களா, கற்க கற்றல். நம்ம படிக்கிறத தெளிவா புரிஞ்சு அதை முழுமையா புரிஞ்சுக்கிட்ட பிறகு அடுத்த கட்டத்துக்கே போகணும். அதை சொல்லுவாங்க, இது கற்க கற்றல் என்பதை குறிக்கிறது. அதாவது முழு கவனத்தையும் செலுத்துதல், முழு கவனத்தை அதுல செலுத்துறோம், அதை நினைவிருத்திக்கிறோம், அடுத்து சிந்திக்க மாட்டோம், அதை பத்தி சிந்திக்கிறோம், ஆகியவற்றை பயன்படுத்தி கற்க வேண்டியவற்றை எப்படி கற்க வேண்டும் என்பதை அறிந்திட கற்றல் குறிப்பிடுகிறது. ஒரு சமையல் கிழங்கு பாருங்க, ஆரம்பத்துல வந்து முழு கவனம் அதுல இருக்கணும், அதுல காரம் எவ்வளவு போடணும், உப்பு எவ்வளவு சேர்க்கணும் அப்படி சொல்லிருப்பீங்களா, அது கடைசியா ஃபைனலா ஒரு நல்ல மெட்டீரியலா வரும். சரிங்களா? அதான் பாருங்க, என்பதை அறிந்திட கற்றல் குறிப்பிடுகிறது. இப்ப பாருங்க, ஒவ்வொரு விடமும் பல்வேறு திறமைகள் புதைந்துள்ளன அப்படி சொல்லி போட்டு ஒரு 6 திறன்கள் கொடுத்துருக்காங்க. நினைவிருத்தல், ஆராய்ந்தறிதல், கற்பனை, உடல் ஆற்றல், அழகுணர்வு, பிறரோடு தகவல் கொள்ளுவதில் நாட்டம். இந்த இதுல எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும் அப்படி சொல்றாங்க. இதுதான் அறிந்திட கற்றல். இப்ப புரிஞ்சுச்சா? அடுத்து வரது எல்லாமே அது சுத்தி தான் இருக்கும். ஒவ்வொன்றும் அதை பத்தி சொல்லியிருப்பேன். பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து 2வது பாருங்க, செகண்ட் பாருங்க, செய்திட கற்றல் என்பதன் விளக்கம். அதான் சார் செய்திட கற்றல். பாருங்க, செய்திட கற்றல் என்பது கற்றறிந்தவற்றை புது புது வழிகளில் செயல்படுத்திட முனைவதை குறிக்கும். பாருங்க, கற்ற அறிந்தவற்றை புது புது வழிகளில் செயல்படுத்துவதை காட்டும். சரிங்க? இப்போ போன் முத கண்டுபிடிக்கிற ஒரு பட்டன் போன் தான். அடுத்து டச் போன் வந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே நம்ம மொபைல் வந்துருச்சு. அதான் சொல்ல பாருங்க, அப்போ உன்னை கத்துக்கிட்டதை ஒவ்வொன்றா புதுமையா ஏற்படுத்துறோம் அப்படி சொல்றாங்க. அதான் பாருங்க, செய்திட கற்றல் என்பது கற்றறிந்தவற்றை புது புது வழிகளில் செயல்படுத்திட முனைவதை குறிக்கிறது. பாருங்க, பெற்றிருக்கும் அறிவை உரிய வழிமுறைகளில் பயன்படுத்தும் அறிவாக்கத்திறன் பெற்று திகழ்வது அவசியமாகும். சரிங்களா? இந்த ஒருவரது அறிவாக்கத்திறன் என்பது என்ன? அறிவாக்கத்திறன் என்ன? பல்வகை திறன்கள், நிறைய திறன்கள் இருக்கிறதா அறிவாக்கத்திறன். அடுத்து பாருங்க, தனித்திறமைகள், அவங்களுடைய தனிப்பட்ட திறமைகள், சமூக நடத்தை, சமூகத்தில் நல்லபடியாக நடந்துக்கிறது. அடுத்து தான் தொடங்காற்றல், தன்னை பத்தி முழுசா புரிஞ்சுட்டு செயல்படுறது. அடுத்து கடினமாக உழைக்க தயாராக இருத்தல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சாது? அடுத்து 3வது பாருங்க, ஒன்று கூடி வாழ கற்றல். பாருங்க, பிறரோடு இணைந்து அமைதியாக வாழ கற்றல் என்பது சமுதாயத்தின் விழுமங்களையும் கற்று தனதாக்கி கொண்டு அவற்றை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றிடும் துடிப்பான முழுமையான செயல்முறையாகும். பாத்தீங்களா? பிறரோடு இணைந்து அமைதியாக வாழ கற்றல் என்பது, இப்படி இணைந்து வாழ கற்றுட்டாவே சமுதாயமே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது பாருங்க, முக்கியமான விஷயம் பாருங்க, பிறர் மீது மரியாதையும் அக்கறையும் கொண்டிருத்தல் முதல் விஷயம். 2, உலகில் இனம், ஜாதி, சமயம், மொழி, பாலினம், பண்பாடு போன்றவைகளில் நட்புறவும் ஒற்றுமையும் இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்தல். 3 பாருங்க, பிறரோடு சுமூகமாக பழகுதல். இந்த 3 தான் அதுல வரும். சரிங்களா? அடுத்து இந்த சொன்ன விஷயத்துல எல்லாமே தான் அந்த பாயிண்ட் உங்களுக்கு வரும். அடுத்த 4வது பாருங்க,
பாருங்க, தனித்தன்மையுடன் முழுமையான ஆளுமையாக வளர்ச்சி பெறுதல். பாத்தீங்களா, 3 விஷயம் நடந்த பிறகு அந்த துறையில அவன் தனித்தன்மையுடன் தன்னுடைய திறமையை முழுசா வெளிப்படுத்துவான். சிறந்த சமையல் கலைஞராக மாறுவான், சிறந்த படைப்பாளியாக மாறுவான், சிறந்த தொழில்நுட்பவாதியாக மாறுவான், சிறந்த கண்டுபிடிப்பாளராக மாறுவான், சிறந்த தொழிலதிபராக கூட மாறுவான். சரிங்களா, அதான் பாருங்க, இது ஒவ்வொருவரது தனித்தன்மையுடைய ஆளுமையை முழுமையாக வளர்ச்சி செய்தலை குறிக்கிறது. 2 பாருங்க, ஒவ்வொருவரிடமும் வேறுபட்ட உள்ளார்ந்த ஆற்றல்களை புதைந்து கிடக்கின்றன. 3 பாருங்க, ஆற்றல்களை முழுமையாக வளர்ச்சி செய்து தனித்தன்மை வாய்ந்த ஆளுமைகளாக ஆக்கிடுவது கல்வியின் தலையாய நோக்கமாகும். பாருங்க, ஒவ்வொருவருடைய உடல், மனம், ஆன்மா வளர்ச்சியடைய கல்வி உதவ வேண்டும். இதுதான் டெய்லர் ஸ்கூல் அறிக்கை. சரிங்களா, இப்போ நான் அனுப்பின நோட்ஸ் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.